கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உனக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுடைய போதனை செய்த பீலையாமின் போதகத்தை கைக்கொள்ளுவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்கள் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக, அப்போஸ்தலன் யோவான் உங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களிலே ஒருவர். குறிப்பாக யோவான் என்ற சீசனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யார் சொல்வீங்க? யோவான் என்ற சீசனை குறித்து வேதம் சொல்லும் வார்த்தை என்ன? இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன். மற்ற 12 சீசர்கள் அன்பாய் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவர் அன்பாய் இருந்தார். இந்த அன்பை எவ்வாறு வெளிப்படுத்தினார்? இயேசுவோடு கூட பந்தி இருக்கும் பொழுது எல்லாரும் சுற்றி உட்கார்ந்துருந்தாங்க. இந்த யோவான் மாத்திரம் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தாராம். அல்லேலூயா. அன்பு என்ன செய்கிறது? அந்த அளவுக்கு இவன் மார்பில் சாயும் பொழுது இயேசுவும் இவனை மார்பிலே சாய்வதற்கு அனுமதித்தார் என்றால் அவரும் அவரை அன்பாய் ஏற்றிருந்தார், அவனும் ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருந்தார். சும்மா நீங்கள் போகிற இடத்துல அப்படியே ஒருத்த மார்பில் சாஞ்சிட முடியுமா? பட்டுன்னு வச்சுருவாங்கள்ல. அப்போது அந்த அன்பு தான் மார்பிலே சாய வைக்கிறது. புரியுதுங்களா? அப்போ அந்த அளவுக்கு அன்பான சீசன். அடுத்தது, ஆண்டவருடைய சீசர்களிலே ஒருவன் காட்டி கொடுத்ததினாலே தனக்குத்தானே தற்கொலை செய்து கொண்டான், யூதாஸ் காரியோத். மற்ற 10 சீசர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். பேதுரு தலை கீழாக சிலுவையில் அறையப்பட்டார். யாக்கோபு பட்டயத்தினால் கொலை செய்யப்பட்டார். இப்படி ஒவ்வொரு சீசர்களும் மரணத்தை தழுவினார்கள். எப்படிப்பட்ட மரணம்? கொலையினால். ஆனால் இந்த யோவான் மரிக்கவில்லை. யோவான் அப்படிப்பட்ட மரணம் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக அவருக்கு வேறு விதமான, இயேசு கிறிஸ்துவின் 12 சீசர்களே ஒருவரை தவிர 11 பேரும் பலவிதமான மரணங்களை சந்தித்தார்கள். ஆனால் இந்த யோவான் மாத்திரம் மரண தண்டனை அவருக்கு ஏற்றப்படவில்லை. ஆனால் அவர் நாடு கடத்தப்பட்டார். எங்கு கடத்தப்பட்டார்? பத்மு என்ற தீவு. 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனம், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இவர் பத்மு என்ற தீவில் இருந்தார். ஆனால் சரித்திரம் சொல்கிறது இவர் நாடு கடத்தப்பட்டார். எப்படி அந்த காலத்தில் சுதந்திரத்திற்காய் போராடினவர்களை நம்ம நாட்டிலிருந்து எங்கே அனுப்புனாங்க? சரித்திரம் தெரியல, பார்த்தீங்களா? அந்தமானுக்கு அனுப்புவாங்க. அந்தமானில் ஒரு பெரிய சிறை இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் நான் அந்தமான் போகலை. அந்தமானில் ஒரு சிறை இருக்குது. இங்கேருந்து அங்கே தான் அனுப்புவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி யோவானை அந்த பத்மு என்ற தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அங்கு அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு பரலோக தரிசனங்களை காண்பிக்கிறார். நிறைய தரிசனங்கள். அதைத்தான் நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அடுத்த வசனம்,
கர்த்தருடைய நாளில். 10ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். நான் என்னானேன்? ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். இது என்ன நாள்? இது என்ன நாள்? கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் என்பது அந்த கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளை தான் கர்த்தருடைய நாள் என்று சொல்வார்கள். ஆமென். அப்போ கர்த்தருடைய நாளில் நம்ம எப்படி ஆயிரணும்? ஆவிக்குள்ளாக மாறிவிட வேண்டும். அப்புறம் 6 நாள் பாவியாக மாறக்கூடாது. கர்த்தருடைய நாளில் ஆவி, 6 நாள் பாவின்னு மாறக்கூடாது. இந்த ஆவிக்குள்ளாய் மாறின அந்த வாழ்க்கை, அந்த 6 நாள் அந்த ஆவி என்ன செய்யணும்? அப்படியே தொடர்ந்து இருக்கணும். திரும்ப கர்த்தருடைய நாள் வரும்பொழுது இன்னும் ஆவிக்குள்ள, பாஸ்டர் நல்ல கருத்து சொன்னார், 7ஆம் நாள் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாயிற்று, மற்ற நாள்லாம் பாவியாக மாறிடக்கூடாது. இந்த இன்னைக்கு பெற்றுக்கொள்கிற அந்த அபிஷேகம் அந்த 6 நாள் உங்களை நடத்தணும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நீங்கள் ரொம்ப நல்லவங்க. கரெக்டாக ஒரே ஒரு நாள் வந்துட்டு போயிடுறீங்க. ஆனாலும் நம்ம தினந்தோறும் கர்த்தரோடு கூட இருக்கணும். அதுக்கு தான் உங்களை டெய்லி டச் பண்ணுறதுக்கு தான் அதிகாலை ஜெபம் இருக்குது, உங்களோடு கூட தொடர்புக்குள்ள. அப்புறம் அங்கங்கே ஏரியா ப்ரேயர் இருக்குது. இதெல்லாம் வச்சுருக்கணும் உங்களோட தொடர்பு கொள்றதுக்கு தான். நீங்கள் கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தரை விட்டு விலகிடக்கூடாது. அப்போ இவர் கர்த்தருக்குள்ளாய் ஆவிக்குள்ளானார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆவிக்குள்ளாய் மாறும் பொழுது, ஆவிக்குள்ளாய் மாறுகிறவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் பாருங்கள். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது பின்னாலே எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தத்தை கேட்டேன். நல்ல கவனிங்க. ஆலயத்துக்குள் வந்து நீங்க நல்ல ஆவியோட பாடினால், நல்ல ஆவிக்குள்ளாக நீங்கள் இருந்தால், உங்களுக்கு பின்னாக ஒரு சத்தம் கேட்கும். ஆமென். ஒரே ஒருத்தர் தான் ஆமேன்னு சொல்றாங்க. ஆலயத்துக்குள்ள வந்து நல்ல ஆவியோட பாடணும். பாஸ்டர் பாட சொல்லும்போது அப்படியே நல்லா திருன்னு சிலர் முழிப்பாங்க. அப்படியே நான் பார்த்துருக்குறேன். உங்களை சொல்லலை, உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படியே முழிப்பாங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கன்னா அப்போ தான் கண்ணை நல்லா உருட்டி பார்ப்பாங்க. கையை தட்டுங்க அப்படின்னா கை அப்போ தான் அப்படியே நிற்கும். சிக்ஸர்லாம் அடித்த போது கை தட்டுங்க, நான் இப்பொழுது சிக்ஸர் அடித்தேன் எனக்காக கை தட்டுங்கள்னு எவனாவது சொல்லியிருக்கானா? அவன் சொல்லி முடிக்கிறது முந்தி அவன் எங்கேயோ அடிக்கிறான், இங்கே உட்காந்து கை தட்டுறாங்க. ஆனால் ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம பாட வரும் பொழுது அப்படியே ஆவிக்குள்ளாய் மாறணும். கர்த்தருக்குள் நாம் பாடும் பொழுது ஆவிக்குள்ளாய் மாறும் பொழுது தான் பின்னால் உங்கள் காதுகளில் ஒரு சத்தம் கேட்கும். அல்லேலூயா. நீங்கள் பாடுறத யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்குறாரு. நீங்கள் யாருக்காக பாடுறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுறீங்க. கை தட்டாமல் இருக்கிறது, பாடாமல் இருக்கிறது, வேண்டா வெறுப்பில் இருக்கிறது, அப்படி இருந்தால் கர்த்தர் அதையும் பார்க்குறாரு. சரி, இவங்களுக்கு வேண்டாம் போல இருக்குது, நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரேன், வேண்டாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டுருவார். கர்த்தருடைய சத்தம் உங்கள் காதில் கேட்கணும்னா நீங்கள் ஆவிக்குள்ளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. வரும்பொழுதே எல்லாவற்றையும் நீங்கள் மறந்துடணும். அதனால தான் அவர் உங்களை விசாரிக்க, கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. நீங்கள் இங்கே வந்து நல்லா ஃப்ரீயாக கர்த்தரை ஆராதிக்கணும். இது துதிக்கிற சபை. அப்போ தான் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். அப்புறம் கர்த்தருடைய சத்தம் கேட்ட பிறகு அதுக்கு பிறகு என்னன்னா, இவர் தரிசனங்களை கண்டார். He saw the visions. என்னென்ன விசன், என்ன நடக்க போகிறது, என்னெல்லாம் நடக்க போகிறதுங்கிறது அவர் எழுதுகிறார். யோசித்து பாருங்க. ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய நாளிலே நாம் ஆவிக்குள்ளாய் மாறும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற சத்தம் கேட்கும். ஆமென். ஆண்டவருடைய சத்தத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஆண்டவருடைய சத்தத்தை சிலர் தான் கேட்டிருக்கீங்க. இப்போ காலையில் கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு பேர் என்னது? கர்த்தர் பேசுகிறார், உங்களுக்கு தெரியுமா? ஓ, இது ஜோசுவா பாஸ்டரில் பேசுகிறாரு, நான் கர்த்தராக பேசுகிறாரு. எங்கள் பாஸ்டர் பேசுகிறாரு. எங்கள் பாஸ்டர் இங்கே இந்த இடத்துல பேசலை, இந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறார். இந்த இடத்துல யார் நின்று பேசினாலும், அணுவுமே இல்லாத ஒரு பாஸ்டர் பேசினாலும் கர்த்தர் தான் பேசுகிறாரு. அந்த ஒரு சிந்தை இருந்ததுன்னா அது உங்களை தொடும் அந்த வார்த்தை. அட இவர் தானே, நம்ம கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருப்பாரு. சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆளை பார்த்து தான் நம்ம என்ன செய்வோம், இன்றைக்கு இவர் வருகிறார் அப்படின்னா எல்லாரும் வந்துடுவாங்க. இன்றைக்கு இவர் வராருன்னா ஐயோயோ இந்த மனுஷன் வந்தால் நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு நம்ம கட் பண்ணிடுறோம். அப்படி அல்ல. யாரை கொண்டும் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீழையாம் என்ற ஒரு தீர்க்கதரிசியை திருத்துறதுக்கு கர்த்தர் யாரை கொண்டு பேசினார்? கழுதையை கொண்டு பேசினார். யோசித்து பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரிய பாஸ்டரை ஆண்டவர் திருத்துறதுக்கு கூட கழுதையை பேசினார்.
அதனால உங்களை கொண்டு கர்த்தர் பேசுவார், உங்களை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார், பேசுவார். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், கர்த்தரோடு கூட அன்பாக இருக்கணும், கர்த்தருடைய நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருடைய நாள் அப்படின்னாலே நமக்கு உடனே என்ன பண்ணோம், கர்த்தருடைய நாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துடணும், கர்த்தரை துதிக்கணும். இது கர்த்தருடைய நாள். இந்த நாளை அலட்சியமாகவே நினைக்கக்கூடாது, அலட்சியமாக நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் இந்த நாளை மகிமை நாளாக அதை உயர்வாக நினைக்கிறீங்களோ கர்த்தர் அவர்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாள் சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக்கூடாது. உங்களுடைய சொந்த பேச்செல்லாம் ரெண்டாவது. கூப்பிடுவாங்க, சொந்தக்காரங்க கூப்பிடுவாங்க, ஆடி மாதத்தில் கூப்பிடுவாங்க, கூழ் ஊற்றுறோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் கிறிஸ்தவங்க தான் எனக்கு தெரியும், உங்களுக்கு தனியாக நாங்கள் சமைச்சு வச்சிடறோம், வந்தால் போதும் அப்படின்னாங்கன்னா விட்டுட்டு ஓடிடக்கூடாது. எங்களுக்கு முதல்ல என்ன இருக்குது, ஆராதனை இருக்குதுங்க, ஆராதனை இருக்குது. கர்த்தருடைய நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. என் சின்ன வயசுலேருந்து கர்த்தருடைய நாளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன், நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த கர்த்தருடைய நாள் மேலே வச்சிருக்கிற ஆசை கூட இந்த ஆலயத்தில் வேலை செய்கிற வாலிப தம்பிமார்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் ஆசையாக செய்யணும், கஷ்டத்தோடு செய்யக்கூடாது, இஷ்டத்தோடு செய்யணும். ரெண்டு விதத்தில் செய்வாங்க. செய்யணுமே அப்படின்னு செய்கிறவங்க உண்டு. நீங்கள் வேலை செய்கிற வீட்டிலலாம், வேலை செய்கிற வீட்டில் எல்லா நிறைய பேர் வீட்டு வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்க. எல்லோரும் இஷ்டத்தோடு செய்கிறீங்களா, கஷ்டத்தோடு செய்கிறீங்களா? கஷ்டத்தோடு செய்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படி கூட்டிகிட்டே வந்துட்டு அந்த குப்பையை மெதுவாக கட்டில் கடியில் என்ன பண்ணிடுவாங்க, அப்படி தள்ளி விட்டுருவாங்க. இது யார்? கஷ்டத்தோடு செய்கிறவங்க. இஷ்டத்தோடு செய்கிறவங்க கட்டிலுக்குள்ளே பூந்து என்ன பண்ணுவாங்க, இருக்கிறத வெளியே என்ன பண்ணுவாங்க. இதுதான் வித்தியாசம். கஷ்டத்தோடு செய்கிறவங்க, இஷ்டத்தோடு செய்கிறவங்க. எந்த வேலை செய்தாலும், ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, கஷ்டத்தோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, இஷ்டத்தோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. தாவீதுட்ட நீங்கள் இஷ்டமாக போவீங்களா கஷ்டமாக போவீங்கனாலும் அவர் 122ஆம் சங்கீதத்தை போய் வாசிங்கன்னு சொல்லிடுவார். 122ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியாக இருந்தேன். சொன்ன போதே, அப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு. ஆலயமா அப்படின்னா அவ்வளோ சந்தோஷம். அருமையானவர்களே, அப்போ தான் கர்த்தர் நமக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். அப்போது தரிசனத்தில் 7 சபைகளை குறித்து காண்பிக்கிறார். 7 சபைகள், ஆசியாவில் உள்ள 7 சபைகள். முதல் சபை எபேசு சபை, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2வது சபை சிமிர்னா சபை, 8ஆம் வசனம். 3வது பெர்கமு சபை, 12ஆம் வசனம். 4வது சபை தியத்திரா, 18ஆம் வசனம். அதன் பிறகு சர்தை, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்புறம் 7ஆம் வசனம் பிலதெல்பியா சபை, 14ஆம் வசனம் லவோதிக்கேயா சபை. 7 சபைகளுக்கு சபையை குறித்து கர்த்தர் போதிக்கிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சபையின் மேல் கவனம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு சபை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. உங்களுக்குள்ளேயே என்ன வரும், ஏன் சர்ச்சுக்கு கண்டிப்பாக போகணுமா, ஏங்க வார வாரம் போகணுமாங்க, வார வாரம் போகணுமா? எனக்காக உயிர் கொடுத்த தெய்வத்திற்கு வார வாரம் இல்லைங்க, வாழ்நாள் முழுவதும் போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக ஜீவன் கொடுத்த தேவன், என்னை ரட்சித்த தேவனுக்கு வார வாரம் இல்லை, வாழ்நாள் முழுவதும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, ஆனாலும் ஒரு ஒழுங்கு, சபை கூடி வருதல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கிறாங்களா, அப்போ அந்த ஒரு நாளை நம்ம கனப்படுத்தணும், கனமாக நினச்சி வரணும். அப்போ இந்த சபை, இந்த பட்டணங்களிலே 7 பட்டணங்களிலே இந்த சபைகள் இருந்திருக்கிறது. இந்த சபையை இன்னைக்கு எனக்கு திடீர்னு கர்த்தர் இந்த பெர்கமு சபையை வச்சு தான் கர்த்தர் பேசினார். ஏன்னு எனக்கு புரியல. ஆண்டவர் திடீர்னு மனசுகளை கொண்டு வர்றார், பெர்கமு சபை. சரின்ட்டு அதை வாஸ்தா இந்த காலத்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வாங்க பார்க்கலாம், அந்த பகுதிக்கு பாங்க. ஆண்டவர் அந்த சபை குறித்து சொல்லும் பொழுது 13ஆம் வசனம், உன் கிரியைகளை அப்புறம் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் நீ குடியிருக்கிறதை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு யார் சிங்காசனம் போட்டிருக்கா? சாசனுடைய சிங்காசனம் இருக்குது.
அவைகள் மத்தியில தான் நம்ம கூடி இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க மத்தியில தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க மத்தியில நீங்க ஒரு சுடர் விடும் நட்சத்திரங்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவ குடும்பங்கள் அங்கங்க இருக்கிறோமே, இந்த இருளின் மத்தியிலே ஒளி தரும் தீபங்களாய் நாம் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். அவர்கள் சிங்காசனம் இருக்கிற குடியிருக்கிறதையும் அவர்கள் மத்தியிலே நீ என் நாமத்தை பற்றி இருக்கிறதை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நீங்களும் நானும் இப்படிப்பட்ட இடத்துல கர்த்தருடைய நாமத்தை பற்றி இருக்கிறோம். நான் கர்த்தரை பற்றி இருக்கிறேன் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்தை பற்றி இருக்கிறேன் என்பதை எப்படி நாம் சொல்ல முடியும், எப்படி தெரிவிக்க முடியும்? உங்கள் வீட்டு முன்னால் ஒரு வசனம் இருக்கலாம், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பாட்டு இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன இருக்கணும்? ஒரு பாட்டு இருக்கணும். அப்புறம் உங்கள் வீட்டில் அவ்வப்பொழுது ஒரு ஜெபக்கூட்டம் வச்சா நல்லாயிருக்கும். பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் வைங்க. உங்கள் வீட்டிலேருந்து அடிக்கடி நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வெளியே வரணும். வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடாது. என்ன பண்ணோம்? இவங்க கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டவர்கள், கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டவர்கள். பைபிளை கையில் அப்படியே படிச்சுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? இவங்களை யாரும் தடுக்க முடியாதுங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பாங்க. இவங்க கர்த்தரை பற்றி கொண்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் உங்கள் பக்கம் தான் சாத்தான் சிங்காசனத்தை பயங்கரமாக போட்டிருப்பான். ஆனால் நீங்கள் அவங்க மத்தியில் தான் குடியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறவர்கள். அல்லேலூயா. வேதத்தை கையில் தூக்கிட்டு வரணும், மறைச்சு கொண்டு போகக்கூடாது. மஞ்சா பையில தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு கறிக்கடைக்கு போகிற மாதிரி வரக்கூடாது. பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வர்றவங்க என்ன பண்ணணும்? பைபிளை அப்படி கையில் வச்சுட்டு நெஞ்சோடு நிமித்திட்டு வரணும். நாங்கள் எங்கே போகிறோம்? ஆமென். ஆலயத்திற்கு போகிறோம் என்பதை அதுவே ஒரு சாட்சி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளை தூக்குறதுக்கு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. இந்த வேதத்தை தூக்குனீங்கன்னா அந்த வேதம் உங்களை உலகம் முழுவதும் தூக்கிடும், உலகம் முழுவதும் கொண்டு போயிடும். தெரியுமா உங்களுக்கு? சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், பைபிளை அம்மாட்ட கொடுத்துட்டு நீ கொண்டு போமா, நான் மெதுவாக அப்படி மாப்பிள்ளை மாதிரி வந்து உட்கார்றேன், நீ வந்த பிறகு என் கையில் கொடுன்னு சொல்லக்கூடாது. நீ வேதத்தை தூக்கி பாரு, உன்னை ஒரு நாள் கர்த்தர் பெரிய கம்பெனியில் நீ பெரிய சிஇஓவாக இருப்ப. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியே நீங்கள் வாசிங்க. சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையான சாட்சி. அப்போ சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும்? குடிக்கொண்டிருக்கிற இடத்துல இருக்கிறது மாத்திரம் இல்லை, உண்மையான சாட்சியாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும், நான் கர்த்தருக்கு உண்மையான சாட்சி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையான சாட்சி. உபத்திரம் வரும், கஷ்டம் வரும். நீ சர்ச்சுக்கு போனீன்னா, நீ வரி கொடுக்காட்டா, நீ கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு கூட சொல்கிற நாட்கள் வரலாம். ஆனாலும் நான் உண்மையாக இருப்பேன். அல்லேலூயா. உண்மையாக இருக்கணுங்க கர்த்தருக்காக. ஒரு வாழ்க்கை அப்படியே பாடுகள் வந்தாலும் பாடுபட்டுட்டு போயிடலாம். பாடுபட்டுட்டு பரலோகத்தில் போனால் மகிமை இருக்குது. ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. சிலர்லாம் ஆண்டவருக்கு உண்மையான சாட்சியாக இருக்க முடியல. அங்கங்கே இல்லாதெல்லாம் சொல்கிறாங்க. நான் இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, உண்மையான சாட்சியாக இருக்கணும். அந்த உண்மையாக இருந்த சாட்சி அந்த இடத்துல கொல்லப்படுறான். பரவாயில்ல, போயிடுச்சு. இயேசு அப்படிதானே கொல்லப்பட்டார், பவுல் அப்படிதானே கொல்லப்பட்டார். பரவாயில்ல, இயேசுக்காக நான் மறிக்கவும், ஆனால் ஆண்டவர் மறிக்க விட மாட்டார், உங்களை நல்லா வாழ வைப்பார். அல்லேலூயா. சரி, வாசிப்போம், நேரம் இல்லை. உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? விசுவாசத்தை மறுதலிக்க கூடாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நமக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்கு. விசுவாசம் என்ன? நான் நம்புகிற நம்பிக்கை. நான் நம்புகிற நம்பிக்கையை நான் எந்த சூழ்நிலையிலும் நான் மறுதலிக்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. போராட்டம் வரும், கணவர் போகாதேன்னு சொல்லுவார். அதுக்காக நம்ம சொல்லிட முடியுமா? நம்ம சபையில் 1-2 பேர் பிள்ளை சொன்னாங்கன்னு கூட நின்றுட்டாங்க. பிள்ளை சொன்னாங்க, பிள்ளை சொல்கிறதெல்லாம் கேட்டுற முடியுமா? பிள்ளை சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் இன்றைக்கி சிலர்லாம் ஒன்றுமோ சொல்கிறாங்க. எல்லாமே நம்ம கேட்டுறக்கூடாதுங்க. நம்ம நிதானிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்?
நிதானிக்கணும். ஒருத்தர் சொல்கிறார் பிள்ளை போக வேண்டாம்னு சொன்ன உடனே நான் நின்றுட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பிள்ளையா ஜீவன் கொடுத்தாரு, அதே பிள்ளை திடீர்னு ஒரு நாள் கையை தூக்கி அடிக்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. யாரோ சொன்னாங்கன்னு மறுதளிக்க கூடாதுங்க. இயேசுவை நீங்க நம்பி இருந்தீங்கன்னா, உண்மையான விசுவாசம் அவர் மேல் பற்றுதல் இருந்தால், அவருக்காக அவரை மறுதளிக்க மாட்டேன். வேதத்தில் இயேசுவை மறுதளித்தது யாரு? பேதுரு மறுதளித்தான். பேதுரு இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவர் வெளியே நின்று குளிர் காய்ந்துட்டு இருந்தாரு. ஒரு அம்மா கேட்டாங்க, ஐயா உன் முகத்தை பார்த்தா இயேசுநாதர் மாதிரி அவரோட இருந்தவர் மாதிரி தெரியுதே. எனக்கு யாருன்னே தெரியாது. அவர் யாருன்னு? உன் பேச்சை பார்த்தா தான் தெரியுதே. சர்ச்சுக்கு வந்து உங்கள் பேச்சு மாறிடுங்க. நீங்கள் எங்கே போனாலும் திடீர்னு உங்களை அறியாமல் என்ன வந்துடும்? தோத்துறோம் அப்படின்றவீங்க. நீங்கள் என்னதான் மறுதளிச்சாலும் உங்களை அறியாமல் என்ன பண்ணிடும்? தோத்துறோம் சொல்லிடுவீங்க. ஜீசஸ் அப்படின்றவீங்க. சொல்லுவீங்களா இல்லையா? இயேசுவே அப்படின்னு சொல்லுவீங்க. முந்தி என்னமோ சொல்லியிருப்பீங்க. இப்போ எல்லாம் மாறி போச்சு. டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏமா நீ இப்போ ஒன்று நான் சர்ச்சுக்கே போகிற ஆளுன்னு சொல்லி திடீர்னு இயேசுவேங்கிறிய, தோத்துறங்கிறிய, உன்னை தான் காட்டி கொடுக்குதே. நம்ம பேச்சு காட்டி கொடுத்துரும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவன் உடனே இல்லை நான் அவரை யாருன்னே தெரியாது அப்படின்னு மறுதளிச்சிட்டான், சபிச்சிட்டான், சத்தியமும் பண்ணிட்டான். அவன் பண்ணி முடிக்கிறான். அங்கே ஆண்டவர் அப்படியே அந்த கைதியாக அங்கேருந்து பார்க்குறாரு. அவ்வளோதான். அவரை பார்த்த உடனே மனம் கசந்து அழுதான். ஆண்டவரே நான் அப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு. ஆனால் கர்த்தர் அந்த பேதுருவை தான் வச்சு அவனை கொண்டு தான் சபையை கட்டினார். அல்லேலூயா. மறுதளிச்சிடாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் மறுதளிக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்வீங்க அல்லேலூயா? ஐயா நீங்கள் நல்ல விசுவாசி தான், ரொம்ப சாட்சியாக தான் இருக்கிறீங்க. இந்த காலையில் ஆவியானவர் சொல்கிறாரு, உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குப்பா. நீ நல்லவன் தான், நீ மறுதளிக்காமல் இருக்கிற. சாத்தான் சங்காசனத்துக்கு மத்தியில் தான் குடி போட்டிருக்கிற. என் நாமத்தை நீ உயர்த்துற. உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு. என்ன குறை பாருங்க? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும். ஆமா, எது வந்தாலும் சாப்பிட்றது, எது வந்தாலும் என்ன பண்ணிடுறது? சாப்பிட்றது. ரொம்ப கவனமா இருக்கணும். உள்ள என்ன கொடுக்கறதுல உள்ள என்ன வருதுன்னு தெரியாது. சில நேரம் சிலரை பிசாசு பிடிச்சிரும் தெரியுமா? என்ன எப்படி உனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அதுகிட்ட கேட்டால் அது சொல்லும். அதான் அங்கே வந்து சாப்பிட்டுச்சே, அதான் உள்ளே இருக்குது, நான் உள்ளே வந்துட்டேன், என் சரக்கு உள்ளே இருக்குது, நான் உள்ளே வந்துட்டேன். அப்போது நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ எந்த பொருளை சாப்பிட்றதுக்கு முந்தியும் நீங்கள் முதலாவது ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்ணும். ஆமென். சில ஹோட்டல்லாம் விக்கிரகங்களுக்கு படைச்சதை அவங்க தனியாக படைப்பாங்க, அப்புறம் செய்வாங்க. ஆனாலும் கூட எந்த சாப்பாடை கண்ட உடனே டபக்குன்னு என்ன பண்ணக்கூடாது? காஞ்ச மாடு புல்லை மேஞ்ச மாதிரி என்ன பண்ணக்கூடாது? மேயக்கூடாது. எடுத்து என்ன பண்ணணும்? ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும், இதை பரிசுத்தப்படுத்தும் ஜெபம் பண்ணணும். ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு முந்தி ஜெபம் பண்ணுவீங்க? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். லார்ட் பிளஸ் திஸ் ஃபுட், தேங்க் ஃபார் த ஃபுட். ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லணும். பெற்றோர் தான் சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா அது பாட்டுக்கு தின்ன ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அதில் என்னன்னா பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை, பாருங்க அந்த வேர்டை கொஞ்சம் குறிச்சுக்கோங்க. இடரலை உண்டாக்குகிற யாரு? இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக பாலாக் என்பவன் போதனை செய்த பீலையாமின் போதகம். என்ன போதகம்? அந்த போதனை, அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிப்போம். பிலேயாமின் போதனை செய்த பிலேயாமினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. சிலர் சொல்லுவாங்க, சிலர் என்ன செய்வாங்க? இதுக்கும் வாங்க, அதுக்கும் வாங்க, எதுக்கு வாங்க? அதுக்கும் வாங்க, இதுக்கும் வாங்க. நான் பாஸ்டருக்கு தெரியவா போகுது? உங்களுக்கு கஷ்டம்னா நீங்கள் அந்த இடத்துல வந்தீங்கன்னா அங்கே அந்த அம்மா எல்லாம் அப்படியே புட்டு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்களாம்மா? புட்டா தான் சொல்லுவாங்க. குட்டி சாத்தாங்கிட்ட வந்து அது சொல்லும், இது சொல்லும் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம அங்கே போகக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இயேசு போதுமானவர். இப்படி போதனை கொடுக்குற சிலர் இருப்பாங்க. எங்கே இருப்பாங்க? உனக்குள்ளதான் இருக்கிறாங்க, நமக்குள்ளதான் இருக்கிறாங்க, சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க. நம்மளை டைவர்ட் பண்ணுகிறவர்கள், தவறான வழியிலே நம்மை நடத்துகிறவர்கள் உண்டு. எனவே அடுத்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்குள்ளூரில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். நல்ல கவனிங்க, நான் வெறுக்கிற காரியங்கள் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் வெறுக்கிற காரியம் இருக்கக்கூடாது.
எனவே வாசிங்க 16, நீ மனம் திரும்பு. போதும் பாருங்க, எனவே நீ மனம் திரும்பு. மனம் திரும்பாட்டா நான் வருவேன், யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேரம் இல்லை, கண்களை மூடி. ஆண்டவரே, நான் இந்த பெர்கமு சபையை போல நான் சாத்தான் சிங்காசனம் பண்ற இடத்துல தான் குடியிருக்கிறேன்ப்பா. உமக்காக மறுதலியாமல் உமக்கு நான் சாட்சியாய் வாழ்வேன்.